வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம். பால் அகவீதி 11. இந்த பால் அக வீதி 11 நாம் இன்று காண வேண்டிய அந்த சொல் தலி உணவின் என்ற அந்த பட்டினப்பாலில் கூறிய வசையின் புகழ் வயங்கு வெண்மீன் திசை திருந்து தெற்கு ஏகினும் அவை தொடர்ந்து எவ்வாறு தற்பாடிய தலி உணவின் புல்தேம்ப புயல் மாறி என்ற அந்த சொற்றொடர்களில் பட்டினப்பாலில் உருத்திரங்கண்ணனார் கூறியவற்றை நாம் தொடர்பு படுத்தி நடைமுறை கருத்தாக்கத்தில் வாளாக வீதி என்று சொல்லக்கூடிய பார்த்திருக்கும் லட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகோலாக வானியல் எவ்வாறு வானியல் அண்டவியலில் கூறும் அந்த சொற்பொருள் நமது நிலைப்பாட்டினை அருஞ்சொற்பொருட்களாக ஒரு காலகட்டத்தில் நிலைத்துள்ளது என்பதனை ஒரு பகுதியாக தங்களிடம் பகிர்ந்து உள்ளோம். இவை எவ்வாறு தற்பாடிய என்ற சொல்லிற்கு இன்று நிலைத்துள்ளது என்பதனை காண வேண்டுமெனில் இந்த தளி என்ற சொல் வரலாறு நாம் இந்த த என்ற அந்த மோனை எழுத்து மோனை என்று சொல்லக்கூடிய நம் மண் சார்ந்த மண்ணின் தரம் சார்ந்த நாம் வாழும் இடத்தின் தரம் சார்ந்த அந்த தங்களது ஈடுபாட்டினை குறிக்கக்கூடிய மனித இனத்தின் அவரவர்களின் ஈடுபாட்டை குறிக்கக்கூடியதான் மண் சார்ந்த பொருள். எவ்வாறு மண் என்று அந்த சொல்லும் மண்ணின் சார்ந்த பொருளும் ஒவ்வாறு நிலைத்த அந்த மோனை என்ற சொல் எவ்வாறு முதல் எழுத்தாக நிலை பெற்றுள்ளது என்பதனை நாம் காண வேண்டும். த என்ற சொல் தளி அளிக்கும் பொருள் வழங்கும் பொருளாக அவை எவ்வாறு ஒரு மண்ணை சார்ந்த சொல் அளிக்கும் பொருளாக நமக்கு வழங்கும் பொருளாக எவ்வாறு தொடர்ந்து நிலை பெற்றுள்ளது என்பதனை இந்த நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நிலை. இவையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த அண்டவியல் அண்ட இயல் வானியலிலிருந்து பெற்ற அந்த பல்வேறு கருத்தாக்கம் வானியலிருந்து பெறும் அந்த கருத்தாக்கத்தின் வீற்றிருக்கும் திறவுகோலாக நாம் புரிந்து கொண்ட ஒரு சில பகுதிகளை இந்த பதிவினில் மேற்கொள்கிறோம். நாம் புரிந்து கொண்ட ஒரு சில பகுதிகள் தான் அந்த அண்டையில் மிக பெரிய வல்லமை சார்ந்த இயற்கை சார்ந்த இறமை சார்ந்த பொருள். அவற்றில் நாம் புரிந்து கொண்ட நம் மண்ணின் சார்ந்த இந்த மோனை எழுத்துக்களில் தளி என்ற சொல்லின் வரலாறு நாம் அறிய வேண்டிய ஒன்று. இந்த அண்டையில் அண்டுமிடம் கண்டவை கொண்டவை அண்டுமவை மண்டலமவை. இந்த அண்டுமவை மண்டலமவை என்று சொல்லக்கூடியவை நாம் ஒரு அந்த ராகத்திலும் பாடக்கூடிய தமிழ் இசையிலும் பாடக்கூடிய எடுப்பு தொடுப்பு 1 2 முடிப்பு என்ற வகையில் பாடக்கூடிய அந்த பொருளாக்கம் நிலைப்பட வேண்டும். இந்த அண்டையில் அண்டமிடம் என்று எடுத்தும் அந்த தொடுப்பாக கண்டவை கொண்டவை அண்டுமவை மண்டலமவை என்று தொடுப்பு ஒன்றில் கூறும் ஏற்கனவே பல பதிவுகளில் முற்பகுதியில் கண்டுள்ளோம். தொடுப்பு 2ஆக கண்டத்தில் ஊண்டியவை ஆண்டுமவை மண்டியவை. இந்த கண்டத்தில் ஊண்டியவை யாண்டுமவை மண்டியவை அவை என கூறி கண்டமானவை ஆண்டவை துண்டானவை காண்பவை. நாம் காணும் இந்த கோலம் இன்று காணும் நமது புதிய கோலம் இந்த புதிய விசையாகிய அந்த விசைத்திறன் நமக்கு வாழ்வாதாரத்தை குறிக்கக்கூடிய நமது வாழ்வின் பொருளாக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு புதிய விசையாகிய நாள்தோறும் தோன்றும் இந்த பல்வேறு நிலைப்பாடு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நிலை. இவை தளிப்பாடிய எவ்வாறு இந்த தளிப்பாடி என்ற சொல் நிலைப்பட்டுள்ளது என்பதனை வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை திறந்த தெற்கேயும் தற்பாடிய தளி உணவின் புல்தேம்ப புயல் மாறி மழை பெய்ப்படும் தான் பொய்யா மழை தலைய கடல் காவேரி புனல் பறந்து பொங்கலிக்கும் விளைவு வியன்கலனி என்று இந்த சொற்றொடர்களில் எவ்வாறு வானியல் பொருந்துகிறது, எவ்வாறு அண்டையியல் பொருந்துகிறது, எவ்வாறு வணிகையில் பொருந்துகிறது என்பதெல்லாம் இந்த பட்டினப்பாளையில் தொடர்ந்து பதிய உள்ளோம். இந்த மழை பொய்ப்படும் தான் பெய்யா மலைத்தலைய கடல் காவேரி நாம் இருக்கும் பகுதியாகிய தமிழ்நாட்டில் காவேரி கால்வாய் விரிந்து அந்த காவேரி எனும் ஆறு போன்ற நிலைப்பாடு புனல் பறந்து பொன்கொழிக்கும் அந்த நிலைப்பாடு விளைவுறா வெண்கலனி என்று அந்த சொல்லின் தரம் வாய்ந்த சொல்லாக தளி உணவின் என்று நமது பகுதியில் உணவு அளிக்கக்கூடிய இந்த தளி அளிக்கும் இயற்கையின் பங்கு மிகவும் சிறந்தது, மிகவும் போற்றத்தக்கது என கூறி இந்த தளி உணவின் என்ற இந்த பகுதியை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம்.
இந்த தனி உணவின் என்ற இந்த சொற்றொடர்கள் நமக்கு வாழ்வாதாரத்தை என்றும் நிலைக்கக்கூடிய ஒரு பகுதி. இவை எவ்வாறு நமக்கு அந்த பாடலின் தொகுப்பு போல இந்த வல்லின எழுத்துக்களில் த என்ற உயிர் மெய்யெழுத்து எவ்வாறு இத் என்று பதிந்து என தலி த என்று இத் கூட்டல் என்று நாம் கூறும்போது அந்த எவ்வாறு தற்பாடிய தனி உணவின் தன்னால் பொழிந்த மழைத்துளியே உணவாக கிடைப்பது என்பதன் பொருளாகும். தன்னால் கிடைப்ப இந்த உணவாக மழைத்துளியாக தனி உணவின் என்று சொல்லக்கூடிய அவை அவை கரந்துரை பாவனமாக எவ்வாறு நிலைப்பட வேண்டும் என்பதனை அந்த அன்பான வையகத்தில் அதை வை அந்த பொருளினை தனி உணவின் என்ற அந்த பொருளினை பயிர்த்துளில் பல காலம் நாம் நினைத்து அறிந்து புரிந்து பல காலம் கிட்டத்தட்ட ஒரு 15,000 20,000 ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த இந்த அன்பான வையகத்தில் அதை வை என்று கூறக்கூடிய நமது பாங்கு அனைத்தும் வையகமாய் அதிலே வைத்திருக்கும். அந்த வையக அமர்வே வைப்பு. நாம் நாம் ஈடுபடும் பல்வேறு சொல் அமைப்பு, பல்வேறு நிலைப்பாடுகள், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பல்வேறு நிலைப்பாடுகள் எவ்வாறு நிலைத்திருக்க வேண்டும் என்பதனை நாம் தொடர்ந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அவை கண்டத்தில் ஒண்டியவை. அந்த கண்டத்தில் ஒண்டியவை தளி என்ற சொல் ஒலிக்கும் போது அது குளிர்ச்சி ஆன ஒரு பொருள்பட கூற வேண்டிய ஒரு சொல். அந்த தூய்மை சார்ந்த ஒரு ஒரு சூழலை நமக்கு வழங்கும் ஒரு சொல். இந்த பின்னணியில் உள்ள காரணங்கள் குளிர்ச்சியான அந்த மொழி பொருந்திய அந்த பகுதி தளி என்ற சொல்லிற்கு மழையை குறிக்கும் சொல்லாக, மேகமூட்டமான அந்த வானத்திலிருந்து நமக்கு அளிக்கும் அந்த இயற்கையின் பங்கு என்றும் நிலைபட வேண்டும் என்பதனை கூறி இந்த பசுமை சார்ந்த அந்த ஒளிப்பாங்கு தளி சார்ந்த அந்த சொல் பொருள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இது தெளிவு, சுத்தம் மற்றும் பல்வேறு நிலைப்பாடுகளை இவை குளிர்ச்சியான பொருளாக மழையோடு கூடி பசுமை கலந்த மென்மை பொருளாக நமக்கு அளிக்க வேண்டிய பொருள் என அந்த தனி என்ற சொல்லின் விளக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த த எனும் உயிரெழுத்து என்ற மெய்யெழுத்தில் சேர்ந்து தன் அந்த கரந்துரை பாவனமாக அன்பான வையகத்தில் அவை வைக்கக்கூடிய அவை அன்பான வையகத்தில் அதை வை அனைத்து வையகமாய் அதிலே வைத்திருக்கும் அந்த வையக அமர்வே வைப்பு. இவை இந்த எழுத்தில் இந்த கரந்தல் சொற்களாக நாம் பதிய வேண்டிய ஒன்று அவை என்று கூறும். அதிலே வையகமாய் அன்றும் வையகமாம் என நாம் பொருள் கூறலாம். இவ்வாறு கூறப்படும் ஒவ்வொரு சொல் அமைப்பும் தான் மோனையாக எதுகையாக நாம் அந்த அக்கடமையை புரிந்து கொள்ள வேண்டிய இலக்கணமாகும். இந்த மோனை என்ற சொல் மண் சார்ந்த முதலாக அந்த சொல் அமைப்பு மோனை எவ்வாறு அமைந்துள்ளது என்பதும் மா என்ற எழுத்தும் ஒருங்கிணைந்து மோ என்று ஆகி அவை நமது பண்பாட்டினை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் சொல்லாக மோனை என்ற சொல் இலக்கணப்படி அந்த அக்கடமையை புரிந்து இலக்கணப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என கூறி தற்பாடிய தனிவின் புல் தேய்ந்த புயல் மாறி என்ற அடுத்த பகுதியிலே அடுத்த பார்க்கலாக கூறி தற்பாடிய தெளிவுணவின் என்ற அந்த சொல்லை பகுதியில் பாடல்கள் 11வது பகுதியை நிறைவு செய்கிறோம். நன்றி.